ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, இப்போ இருக்கிற சீசனுக்கு நுங்கு நிறைய கிடைக்கும். நுங்கை வாங்கி அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி சர்பத்தா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த நுங்கு சர்பத் குடிக்கும் போதே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சில்லு சில்லுன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 5 நுங்கு எடுத்திருக்கேன். நல்லா இலை நுங்கா எடுத்துக்கோங்க. 5 பீஸுக்கு 2 கிளாஸ் சர்பத் தாராளமாக பண்ணலாம். நுங்கோட தோலை எடுத்துட்டு சொதி பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. தோலை உரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜா சீடை ஊற வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற போடுங்க. 10 நிமிஷத்துல இது நல்லா ஊறி வந்துடும். சப்ஜா சீடு ஊறுறதுக்குள்ள நம்ம நுங்கை உரிச்சு எடுத்துக்கலாம். நுங்கு வாங்கும்போது நல்லா எலசா பார்த்து வாங்குங்க. அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். அதே சமயத்துல நல்லா ஜூஸியா இருக்கும். அதனால இலை நுங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. நுங்குக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ் ஆப்பிள டெய்லி கூட சாப்பிடலாம். தோலை உரிச்சாச்சு. இப்போ நுங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எந்த பொருளை வச்சு மசிச்சு விட்டா உங்களுக்கு வாட்டுமோ அந்த பொருளை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நுங்க மிக்சியில போட்டு அரைக்காதீங்க, ஏன்னா குழ குழன்னு ஆயிடும். நம்மளுக்கு நுங்கு வந்து பல்பியா இருக்கணும். அதனால கையிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டாச்சு. இந்த மாதிரி தான் ஒன்றும் பாதியமா நீங்க மசிச்சு எடுத்துக்கணும். சப்ஜா சீடும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம சர்பத் போட ஆரம்பிக்கலாம். சர்பத் போட ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸுக்கு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சை பழத்தோடைய சீடை ரிமூவ் பண்ணிடுங்க. தெரியாம நம்ம வாயில கடிப்பட்டுருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால ரிமூவ் பண்ணிடுங்க. ஊற வச்ச சப்ஜா சீடு 1லேருந்து 1.5 ஸ்பூன் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து கிளாஸ்ல சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க நுங்குலேருந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அந்த ஐஸ் கியூப் மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நன்னாரி சிரப் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நன்னாரி சிரப் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குளு குளுன்னு ஒரு நுங்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா ரெஃப்ரெஷிங்கோட ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட் போடுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.